ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கும்கோட் ஆரஞ்சு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இஸ்ரேல் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ளவர் வந்துட்டு வச்சுருக்கக்குள்ளே இந்த செடியில் நிறைய கொச்சன்னு வச்சுருக்கு. இந்த செடி பொறுத்த வரைக்கும் அதிகளவு மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையில்லை. சின்ன 20 லிட்டர் பக்கெட் வாலில் தான் வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கி போனால் சாணம் தான் போட்டுட்டு வரோம் இந்த செடி பொறுத்த வரைக்கும். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பழம் வந்துட்டு பழுக்கிற நேரத்தில் எடுத்த அப்டேட். பாருங்கள், நிறைய ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இதில் செட் ஆகிருக்கு. இந்த பழச்செடியில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதால தான் இதை வந்துட்டு வாங்குகிறாங்க. யாரும் டேஸ்ட்டுக்காக இதோட பழத்தோட செடியை வந்துட்டு வாங்கி வளர்க்கல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்டில் விட்டமின் சி வந்துட்டு 8 கிராம் இருக்குது. இதோட தோலில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதோட பழத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, லோ இன் ஃபேட் அண்டு சோடியம். இதனால் இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதால நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் போன் ஜாயிண்ட்டை உறுதியாகவும் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனே ஒரே சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். விட்டமின் சி இருக்கிறதால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இந்த கும்கோட் ஆரஞ்சு பழத்தை பிரித்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா இனிப்பு, புளிப்பு, லைட்டாக தோர்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை தோலோடு நம்ம சாப்பிடலாம். இதோட ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த ஃப்ரூட் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான கும்கோட் ஆரஞ்சு பிளான்ட்டை வாங்கி வளர்க்கணும் ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன். நன்றி.